தமிழாஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். வணக்கம். தமிழிசை, நயினார், அதுக்கப்புறம் அண்ணாமலை கட்சிக்குள்ள ஒரு பெரிய இதே பிரளயமே வர மாதிரியான சூழ்நிலை தெரியுது. சுதாகர் ரெட்டி அவர்கள் கலந்துகிட்ட கூட்டத்தில் அண்ணாமலை கலந்துகிட்ட மாதிரி தெரியல. தமிழிசை இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தமிழிசை ஒரு பிரபலமான சேனலுக்கு ஒரு பைட் கொடுக்கும்போது அண்ணாமலை பாஜக ஆட்சின்னு சொல்றாருன்னா, அமித்ஷா சொல்றது, எங்களுடைய மாநில தலைவர் சொல்றது தான் கட்சி கருத்து. மற்றவங்க யார் சொன்னாலும் அது அண்ணாமலையா இருந்தாலும் அது தனிப்பட்ட கருத்து தானே தவிர அது அவரோட விருப்பம். அந்த விருப்பத்துக்குலாம் நம்ம பதில் சொல்ல முடியாது. அது அவரோட தனிப்பட்ட கருத்துன்னு லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றாங்க. இப்படி ஒரு காட்சியை அண்ணாமலை எதிர்பார்த்திருப்பாரா? அதாவது அண்ணாமலைன்னு இல்லை, பொதுவாக தேசிய கட்சிகளில் அந்த கட்சிகள் மாநிலங்களில் எடுக்கிற நிலைப்பாடு சில நேரம் தேசிய அந்த மாநிலத்தில் அந்த கட்சியுடைய தன்மையை பாதிக்கிற அளவுலாம் எடுப்பாங்க. ஆனால் அப்போ மாநில தலைவர்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அவர்களும் என்ன செய்வாங்க, அந்த முடிவை ஏற்றுக்குவாங்க. இல்லாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா மாநில தலைமையை மாற்றிடுவாங்க. காங்கிரஸில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே கூட கூட்டணி இருக்க வரைக்கும் டிஎம்கே சார்பு தலைவர்கள்னு இருப்பாங்க. அவர் தான் தலைவராக இருப்பார். அவர் திமுக எது செஞ்சாலும் ஓகே அவருக்கு. அவர் காங்கிரஸ் திமுக பிரிவு அப்படிதான் இருப்பார். அதில் எதிர் டீம் இருக்கும், அது காங்கிரஸ் அதிமுக பிரிவாக இருக்கும். அதிமுக காங்கிரஸ் இப்படி மாறுதுன்னா இவரை தலைவராக போட்டுருவாங்க. காங்கிரஸ் நிறைய குரூப் இருக்கும். இல்லை இந்த மாதிரி சொல்கிறேன், மாநில தலைவருக்கு இந்த மாதிரி கூட்டணி போகும்போது அதுக்கேற்ற மாதிரி. இது வழக்கமானது. பாஜகலையும் கிட்டத்தட்ட அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. திமுக பிரிவு இதுக்கு தனியாக இருந்திருக்குது. இப்போ எச்ராஜாலாம் பார்த்தா அந்த மாதிரி திமுக பிரிவாக இருப்பார். நடுநடுல ஆன்டி இளையகணேசன்லாம் பயங்கரன்னு இருக்கும். இப்படி போகும். ஏடிஎம்கே பிரிவுன்னு ஒன்று தனியாக இருக்கும். இதில் அண்ணாமலை வந்தார். உண்மையிலேயே எந்த பிரிவில் வர்றாரு அண்ணாமலை? அவரு குழி தோன்ற பிரிவு. ஓகே. அவர் எப்படின்னா, கல்யாண வீட்டில் நான் தான் மாப்பிள்ளை, ஓகே, இளவு வீட்டில் நான் தான். அது தலைவர் என்ற ஸ்டேச்சர் சார். தலைவர் பாருங்க, அதுதான் சொல்றேன். மாநில கட்சிக்கு தலைவர்னு யாரும் இது கிடையாது. தேசிய தலைமை தான். தேசிய தலைமை தான் முடிவெடுக்கும். நீங்க கொடுக்குறதுல அந்த ரிங்குள்ள ஆடிக்கணும். ஓகே. அதுல நீங்க எக்ஸ்ட்ராவா கூட போட்டு 2 பகு குத்துறீங்க, ரெஃப்ரியை போட்டு குத்துறது, இதெல்லாம் பண்றீங்க, ரைட்டு. அது அப்போ குத்தும் போது ஜனங்க பாக்குது, சூப்பரா குத்துறா இருப்பா, அங்க மட்டும் கூட்டல ரெஃப்ரியை 2 விட்டா இருப்பாரு அப்படின்னு. அது ஓகே. ஆனால் நீங்களும் தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் தான். உங்களுக்குன்னு சொந்த இதெல்லாம் சிந்திக்க கூடாது. அது நான் என்னுடைய மனசாட்சி பிரகாரம் அந்த சாட்சினா நீங்க மாநில கட்சியில தான் இருக்கணும். மாநில கட்சியில கூட சொந்த கட்சியும் இருக்கலாம். சொந்த கட்சியில தான் இருக்க முடியும். அதான் சொல்ல வரேன். மாநில கட்சியில கூட இப்ப கலைஞர் திடீர்னு டிஎம்கேல இருந்து பிஜேபி கூட கூட்டணி போனார். எத்தனை திமுக காரணங்கள் போனாங்க தெரியுமா? என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல அவங்களுக்கு. முஸ்லீம் தலைவர்கள் திமுக இருந்தாங்க. அவங்கெல்லாம் ஒருத்தர் தாடி வச்சிருந்தப்ப இவர் ஆயிரம் ஹுசேன் தாடி வச்சு அவர் ஹஜ்ஜிக்கெல்லாம் போயிட்டு வந்து, எத்திரியா அசிங்கமா இருக்குது, ஏதாவது சொல்ல போறாங்க அப்படின்ற மாதிரி. தலைவர், இது எங்களுடைய மத அடிப்படையில் நான் வச்சிருக்கேன் தலைவர். அந்த அளவுக்குலாம் பாதிக்கப்பட்டாங்க. பலரும் கட்சியில இருக்கலாமான்லாம் யோசிச்சாங்க. ஆனா வேற வழி இல்லை, கலைஞர் முடிவு எடுத்துட்டார், அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு உருட்டி இருந்தாங்க. மக்களும் பெருசா இந்த ஆட்சி கலைஞர் போயிட்டாரு ஐயோ அப்படின்னா நல்லா ஒன்று புரிஞ்சுக்கிங்க. இந்த ஆன்டி பிஜேபி இந்த இதெல்லாம் அந்த காலத்திலேயே கூட எடுப்படல. கலைஞர் வாட்டில் போனார், அவரோட ஜெயிக்க தான் பண்ணாரு. அடுத்து ஜெயலலிதா போனாங்க, அவங்களும் ஜெயிக்க தான் செஞ்சாங்க. அதனால கூட்டணி தேர்தலாம் அந்தந்த நேரம் சூழ்நிலை பொறுத்தான்னு சொல்ல வரேன். அப்போ அண்ணாமலை இந்த மாதிரி விவகாரத்தில் அவர் மாநில தலைவராக அவர் கொண்டு வராங்க. ஏன் கொண்டு வராங்க? ஒரு இளைஞர் ஏதாவது பண்ணுவாருன்னு. பலருக்கும் கிடைக்காத வாய்ப்பு கட்சியில சேர்ந்த 8-10 மாசத்துல தலைவராக்குறாங்க. அவரு கொஞ்சம் வேகமா பண்றாரு. திமுகனா அடினா அடி, கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு தான் அந்த ஸ்டைல் எடுத்தாரு. தூக்கி போட்டு மீச்சு பல்லெல்லாம் உடைச்சிடுன்ற மாதிரிலாம் பேசினாரு. அப்புறம் அவர் கூட கை கொத்துனாரு, அது வேற கதை, வெளியே தெரியாது. அப்ப அவர் இப்படி போகும் பொழுது பல இடங்கள்ல அவருடைய தடுமாற்றங்களை டெல்லி மேலிடத்துக்கு ரிப்போர்ட்டா போகுது. இது இல்லாம கட்சிக்குள்ளேயே ரெபல் டீம், இவரை பொறுத்த வரைக்கும் ரெபல் டீம், அண்ணாமலைக்கு ரெபல். ஆமா, மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் அது கட்சி அது வாட்டில் இருக்கும், அப்படியே இருக்கும். அப்பப்போ மதவாதம் பேசும், கோமியம் குடின்னு ஏதாவது சொல்லும். இங்க டிஎம்கே இவங்க பிரச்சாரத்துல இவங்களை காமெடியாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அண்ணாமலை அதை மட்டும் தான் மாத்தினார். ஊழலுக்கு எதிராகன்னு கொண்டு வரும்பொழுது பாஜகவுக்கு ஒரு மரியாதை வந்துச்சு. ஊழலுக்கு எதிராக, இதுக்கு எதிராக. மற்றபடி மதம் சைடு போவே இல்லை அண்ணாமலை. ஆக்சுவலாக அதான் பண்ணணும் தமிழ்நாட்டில். அந்த அரசியல அண்ணாமலை பண்ணனால மாற்று, அதாவது டிஎம்கே வேணாப்பா, திராவிட கட்சிகளே வேணாப்பான்னு நினைக்கிறவங்கன்னா இளைஞர்கள் யங்ஸ்டர்ஸ்லாம் அண்ணாமலை பின்னாடி வந்தாங்க. இதை அண்ணாமலை பாஜகவுக்கு அறுவடை பண்ணாம தனக்காக அறுவடை பண்ணிட்டாருன்றதான் எல்லாருடைய குற்றச்சாட்டும். அது கிட்டத்தட்ட உண்மையும் கூட. ஏன் உண்மைன்னா அடுத்தடுத்து நான் சொல்ல போதே நீங்களே புரிஞ்சுக்கிங்க.
இப்போ அவரு இந்த விஷயத்த கொண்டு போறாரு. கொண்டு போகும்பொழுது ஒரு அதாவது அவருக்கு கொடுக்குற அசைன்மெண்ட் இருக்குல்ல மேல எங்க டெல்லியில, அதை தாண்டி இன்னொரு அசைன்மெண்ட் பண்றாரு. அந்த அசைன்மெண்ட் என்னன்னா இங்க இருக்கிற என்டிஏ கூட்டணி உடைக்கிறாங்க. அப்போ வந்து டெல்லி எப்படி பாக்குதுன்னா, தமிழ்நாடு நமக்கு ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. சரி, ஏதோ ட்ரை பண்றாரு. ஆப்கி பார் 400 பார், நோ ப்ராப்ளம். தமிழ்நாட்டில் புதுசா தம்பி ட்ரை பண்ணுது, ரொம்ப வேகமா இருக்குது. இவர் தனக்கான ஆட்களும் இவருக்கு மேல இருக்காங்க. சந்தோஷ் இருக்காரு, பிரதமரே ஒரு தடவை கார்ல கூப்பிட்டு உட்கார வச்சு கூட்டு போனாரு. அப்ப அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அவரு எப்படி பாப்பாருமே நல்லா நெருக்கமா தான் இருக்கு. அவர் எப்படி பாக்குறாருன்னா, அமித்ஷா வேற லெவலுங்க. நீங்க பிரதமரையும் அமித்ஷாவும் ஒன்றும் பார்க்க முடியாது. அமித்ஷா சிரிக்கிற மாதிரி இருக்கும், தோல் மேல கை போடுற மாதிரிலாம் இருக்கும். ரிப்போர்ட்டை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாரு. அதனால அது வேற ரகம். அப்போ பிரதமர் எப்படி பார்ப்பாருன்னா, நல்லா பண்றாப்புல தம்பி, இப்படிதானே பல மாநிலங்களில் பண்ணி. இப்போ பட்னாவிஸ் இருக்காரு, ஸ்பீடா இருக்காரு, இது நல்லா இருக்கு. நீங்க அதுக்கு அப்படியே பலன் அவர் கிடைச்சிருக்கு. ஆனா அங்க பாஜக எப்படி ஒர்க் பண்ணுச்சு, இவங்கள உடைச்சாங்க, ஷிண்டே வெளியே கொண்டு வந்தாங்க, அந்த ஒர்க்லாம் பண்ணாங்க. அதுக்கு ஒரு ஷிண்டே தேவைப்பட்டாரு. பட்னாவிஸ் ஒன்றும் பண்ணல, ஷிண்டேவை பிஜேபி அந்த ஒர்க் பண்ணுச்சு. அந்த மாதிரி பிஜேபி இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு அது வேற விஷயம். ஆனால் இவரே இங்கே பிஜேபியாக மாறி இவர் சில வேற பண்ணார், இங்கே இருக்கிற கூட்டணியை உடைச்சார். இங்கே பாஜகவுக்கு ஒரே சாய்ஸ் ஏடிஎம்கே மட்டும்தான். அதர் சாய்ஸ் இருந்தால் நீங்கள் உடைச்சிட்டாங்க போகலாங்களான்னு. அப்போ போக முடியாது. ஆன்டி பிஜேபி இது வந்து இங்கே இருக்குது. அப்போ அந்த விஷயங்களில் உங்களுக்கு எதிராக டிஎம்கே காய் நகர்த்தும் பொழுது திமுகவை வீழ்த்துவதுதான் பாஜகவுடைய லட்சியம். ஏன்னா டிஎம்கே அடிச்சுட்டா அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவங்க தத்துவார்த்த ரீதியாக ஏதோ ஒரு வகையில் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கூட இருக்கிற கட்சிகளும் தத்துவார்த்த ரீதியாக நிற்கிற கட்சிகள், இடதுசாரிகள், விசிகே எல்லாமே. அப்போ அந்த கூட்டணி ஸ்ட்ராங்கு. அதை காலி பண்ணோம்னா மாற்று கூட்டணி, மாற்று அணின்றதை ஜாஸ்தி பண்ணணும். அதுக்கு பண்ணுறதுக்கு உங்களோட இசைந்த கருத்து உள்ளது அதிமுக, பாமக. அப்போ அவங்களே போய் அடித்தா, ஒரு பாக்ஸர் போயிட்டு பாக்ஸிங்கில் எதிராளிட்டு சண்டை போடுறான், ட்ரைனரு பக்கெட்டு தூக்குறவன் அவனெல்லாம் போட்டு அடிச்சுருந்தா என்ன ஆகுறது? இந்த வேலையை அவர் பண்ணியிருந்தார். பண்ணோன்னா உடையுது கூட்டணி. உடஞ்சா பிறகு நாங்கள் தனியாக நிற்கிறோன்னு அப்படி பண்ணுறோன்னு இங்கே பெருசாக கதை ஓட்டினார். இங்கேயும் பாஜகவில் ரொம்ப பேர் எப்படி இருக்காங்கன்னா, கொஞ்சம் புதுசாக யங்ஸ்டர்ஸ் மற்றவங்களாம் பாஜக மற்ற மாநிலத்தை பாருங்க, அந்த மாதிரி நம்ம இங்கே தனியாக நிற்கணும். தனியாக நின்னாதான் நம்ம பெருசாக வளர முடியும். அது அண்ணாமலை ஆதரவாளர்கள் எடுத்துக்கலாம். ஆதரவாளர்கள் மட்டும் இல்லை, இந்த மாதிரி கருத்து உள்ளவர்களும் வெளியில இருக்காங்க. இவங்ககிட்ட போயிடக்கூடாது, அவங்ககிட்ட போகக்கூடாது, நம்ம தனியாவே வளரணும்னு. தனியா வளரணுன்றது அது ஒரு டிகேட் சம்மந்தப்பட்டது. 10 வருஷம் 15 வருஷம். அப்ப நீங்க அதுக்கு முன்னாடி சில சூழ்நிலை உருவாக்கணும். நீங்க வெஸ்ட் பெங்கால்லையோ ஒடிசாலையோ பாத்தீங்கன்னா அவங்க சில சூழ்நிலை உருவாக்கிட்டு தான் வர்றாங்க. இன்னொன்று அதெல்லாம் தேசிய கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்கள். அங்க எதிர்கட்சியா காங்கிரஸ் இருக்கும், பாஜக இருக்கும், மாநில கட்சி இருக்காது. ஓகே, ஒடிசாலையும் அப்படிதான். தமிழ்நாடு அப்படி இல்லை, 2 பேருமே மாநில கட்சி. நீங்க தான் தேசிய கட்சி. அங்க தேசிய கட்சி குதிரை சவாரி பண்ணுது காங்கிரஸ். அப்ப இங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும். ஆனா இவரு நம்ம தனியா நிற்கணுன்ற ஒரு கருத்தை வலுப்படுத்தி கொண்டு போகும்பொழுது இவருக்கு இயல்பாகவே ஒரு ஆதரவு. 2வது இவர் பண்ண அரசியல், அதுல நான் மாறுபட்ட கருத்து சொல்லவே மாட்டேன். ஏன்னா அப்படிதான் பண்ணணும். முறைகேடு ஊழல் பத்தி அடிக்கணும், நேருக்குன்னா டேரிங்கா அடிக்கணும், டே டு டே டெய்லி அடிக்கணும். அந்த வேலையை அவர் கரெக்டா பண்ணாரு. அது வந்து அவருக்கு பிளஸ். கட்சி அறுவடை பண்ற நேரத்துல அறுவடை எங்க பண்ணி அறுவடை பண்ணி நெல்லை அங்க அனுப்பணும் கமலாலயத்துக்கு. இவர் இங்கே அனுப்பிச்சுக்கிட்டாரு சைட்ல. ஓகே, அதுதான் பிரச்சனை. அப்புறம் இவருக்கு வார் ரூம் வச்சுக்கிட்டாரு. அவங்க வார் ரூம் வேற, வராகி ஏதோ பேர் நேஷனல் லெவல்ல. இவர் தனக்கு வார் ரூம் வச்சுன்னா அதையும் அனுமதிச்சிட்டாங்க, சரி வச்சுக்கணும். ஆனா இவரு அதை வச்சுட்டு இன்னும் தனக்கான இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சாரு. ரைட், இதெல்லாம் ஓகேங்க. 11%ன்னு டிஎம்கே ஹெல்ப் பண்ணி 11% வாங்குனீங்க அந்த எலெக்ஷன்ல. இதெல்லாம் ஓகே. 18% என்டிஏவா 18% வாங்கினாங்க, அதெல்லாம் ஓகே. 11%, 8 இடங்கள் செகண்ட் பிளேஸ், எல்லாம் ஓகே, சூப்பர். ஆனால் இது எல்லாம் சட்டமன்ற எலெக்ஷன் வரும்பொழுது நீங்க இதை பண்ண முடியுமா? பாமக அதுக்கப்புறம் உங்க கூட இருக்குமா? இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்தது. அப்படி வரும்பொழுது நீங்க 4% கூட வாங்க மாட்டீங்கன்றதுதான் யதார்த்தம். ஏன்னா தாவேகாவும் அதிமுகவும் சேர்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க கண்டோன்றது ஊருக்கே தெரியும். போட்டி 2 அது அண்ணாமலைக்கே கார்னர் ஃபைட் ஆயிடும். இந்த இடத்துல டிஎம்கே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. தாவேகா தலைமையில கொஞ்சம் பேரை பிடிச்சி போட்டு, அப்புறம் பீகார்ல இருந்து ஒருத்தரை வர வச்சு அவரை வச்சு சொல்ல வச்சு எல்லாம் பண்ணி ஒரு மாதிரி சேர விடாம போனோம்னா அங்க பட்டுன்னு இவங்க எதிர்பார்க்காது சேர்ந்துச்சு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா தாவேகா சேர விடாம பிஜேபி கூட போக மாட்டாரு. இவர் பிஜேபி கூட போக மாட்டாரு. ஏன்னா நம்ம அடிக்கிற அடியில 5 முனை போக மாட்டான்ட்டு இவர் போக மாட்டாரு. தாவேகாவை சேர விடாம பாத்துக்கிட்டா அதுக்கு சில பேர் இருக்கிறாங்க, அதெல்லாம் வேற கதை. பேசுனா எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அது பண்ணிட்டாங்க. சீமான் தனியாகிறாப்புல, தாவேகா தனி, அதிமுக தனி, இது பாஜக தனி. பாமகவையும்
பாஜக கூட தக்க வைக்கிற வேலையை பண்ணிக்குவோம். ஸோ என்டிஏ தனியா இருக்கும். அப்போ எளிதாக வெற்றி பிரிச்சு விட்டுட்டு அடிக்கலான்னு தான் இது பண்ணாங்க. அவங்க எதிர்பாராத திமுக கூட்டணி எதிர்பார்க்காத விஷயம் மீண்டும் என்டிஏ ஃபார்ம் ஆனது. மீண்டும் என்டிஏ ஃபார்ம் ஆகும் பொழுது பாமக எங்க இருக்கும்? என்டிஏக்குள்ள வரும். அப்போ என்ன பண்றாங்க, பாமக வெளியில் இருக்கிற வேலை பண்றாங்க. அது லாஸ்ட்ல அப்பாப்புள்ள சண்டையா போச்சு. மீண்டும் அங்க போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிக பிரகாசமா இருக்கு. இது ஒரு பார்ட் வச்சுங்களேன். அண்ணாமலை இந்த மீண்டும் என்டிஏ சேரும் பொழுது என்ன பண்றாங்க, அண்ணாமலை இருக்கக்கூடாதுன்றது முதல் கண்டிஷனா இருக்கு. ஏன்னா எல்லா விதமான சங்கடத்தையும் அவர் உருவாக்கிட்டார். நீங்க கூட்டணி தர்மம் என்பது என்னன்னா, இன்னைக்கு முரட்டு முத்தரசனையும் விடுதலை சிறுத்தைகளுடைய திரும்ப கூட அப்பப்போ இப்படி அந்த ஆளு சாணவாசி மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா கூட்டு போய் நீங்கள் ஒரு ஆள் புது ஆள் ஒருத்தர் தமிழ்நாட்டுக்கு வராரு, பாப்பா உட்காருப்பா, இந்த மாதிரி இப்போ ஒரு டிவியில் ஒருத்தர் பேசுவார், அவர் என்ன கட்சின்னு சொல்லிட்டு அப்படின்னா அவர் பார்த்துட்டேன்ட்டு, சார் ஒரு ஆளு சாணவாசி திமுக சார். இன்னொருத்தர் பேசுவார், அவர் சொல்லு சார் ஒரு வன்னியரசு, இவரும் திமுக தான் சார். இன்னொருத்தர் பேசுவார், சார் ஒரு பீட்டர் அல்போன்ஸ்னு பேர், இவரும் திமுக தான் சார். இப்படி தான் சொல்லுவாங்க. சார் இவர் கனகராஜின் பேர் சார், இவரும் திமுக. ஆனால் அவங்களாம் பேச விட கொஞ்சம் வித்தியாசமாக பேசுகிறார் சார். சார் இவர் அருணன் எப்போ தான் சிரிச்சினாகிறார் சார், ஆனால் இவரும் திமுக தான் சார். சார் ஒரு முத்தரசன் பேர், இவர் திமுக ஒரு பழைய கால தலைவராக இருப்பார்னு நினைக்கிறேன் சார். இப்படி தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் அதுதான் கூட்டணி தர்மம். அந்த தர்மத்திலேயே பயங்கரமான தர்மமாக போயிட்டாங்க அவங்கெல்லாம். நீங்கள் வழக்கமாக லைட்டாக இருப்பாங்க, ஓவர் தர்மமாக போயிட்டாங்க. அதனால அவங்களுடைய சுயத்தை இழந்த இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ நான் அந்த கிண்டல் பண்ணுறதுலாம் அதானே, எனக்கு நான் உங்களை கிண்டல் பண்ணணும் ஆசையா, அந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னு. அந்த மாதிரி கூட நீங்கள் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் பாஜக பற்றி கூட பேசுங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஊழல் கட்சி. நம்ம ஆட்கள் ஜாலியில் ரிப்போர்ட்டர்களுக்கு அதிமுக ஊழல் கட்சின்றீங்களா? ஆமாம் ஊழல் கட்சி தான். ஃபைல்ஸில் வருமா? வரும். ஃபைல்ஸ்லேயே வரும் சார், ரெண்டுத்துலேயுமே வரும் அப்படின்னு. அப்புறம் இவங்க ஜெயலலிதா அவங்க தண்டிக்கப்பட்ட குற்றவாளி எப்படி சார் சொல்றீங்க? என் மனைவி அவங்களோட 1000 மடங்கு பவர்ஃபுல். 2 நாள் பொறுத்து நீங்கள் அந்த கருத்தில் உறுதியாக இருக்கிறீர்களா? நான் உறுதியாக இருக்கிறேன். என் கருத்தில் 1000 மடங்கு அவர் பவரானவர். அதே வாய் தான் இப்போ லேட்டஸ்டா புரட்சி தலைவி அம்மான்னாரு. அப்போ ஏன் இந்த மாறுபாடு? அப்புறம் பேசிட்டே இருக்கும்போது ஒரு தற்கூரி அப்படின்னு இபிஎஸ். ஆக்சுவலா அவர்கிட்ட நான் எதிர்பார்க்கல அண்ணாமலைகிட்ட. ஏன்னா அவரு தான் சொல்லுவாரு பண்பாடு மற்ற விஷயம். முக்கியமா கோயம்புத்தூர்ல ஒரு பேசும்போது அதிமுகவே அழிய போகுதுன்னு பேசுனாரு. அதிமுகவோட டிடிவி கிட்ட போகணும். அதிமுக டிடிவி கிட்ட போகணும். ரெண்டாவது என்ன பண்ணாருன்னா, டிடிவிக்கும் ஓபிஎஸ்க்கும் இவர் அதிக முக்கியத்துவம் கொடுத்தாரு. ஒரு பாஜக தலைவராக கூட்டணி கட்சி அதிமுகவுக்கு எதிரான வேலை செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இவர் முக்கியத்துவம் கொடுத்தாரு. இது எல்லாமே எங்க போய் முடிஞ்சதுன்னா, கூட்டணி முறிவு, பெரிய தோல்வியில பிளஸ் என்டிஏ தோல்வி. நீங்க பாத்தீங்கன்னா வெறுமனே கூட்டணி இது ஏடிஎம்கேக்கு நஷ்டம் இல்லை, பாஜக கூட என்டிஏக்கு 12 சீட்டு நஷ்டம். அப்போ இது லேட்டா தான் அவங்களுக்கு புரியுது. ஏன் லேட்டா புரியுதுன்னா, 400 பார் வரலையே. அப்போ ஆஹா இந்த 12-15 வந்திருந்தா நமக்கு எவ்வளவு யூஸா இருந்திருக்கும். இந்த நிதிஷ்குமாரை பிடிச்சிக்கிட்டு எவ்வளவு தொங்க வேண்டியதா இருக்குது. சந்திரபாபு நாயுடு 4 கலைஞருக்கு சமானம். அது என்னைக்கு எப்படி காலம் வரும்னு தெரியாது. இந்த பயம் இருக்குமா இருக்காது. அப்போ வந்ததை வீணா கையில வந்ததை விட்டோமே, தம்பி ஏதோ பண்ணுன்னு பார்த்தா தம்பி சரியான சம்பவம்லாம் பண்ணிடுச்சுன்னா, சார் அவங்க மாத்தினாதான் சார் முடியும். ரைட் மாத்திடுறோம், உடனே ஒத்துக்கிறாங்க சார். அப்புறம் டிடிவி ஓபிஎஸ் இது எங்க பிரச்சனை நாங்க பார்த்துக்கிறோம். ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ப்ரெஸ் மீட்டு கூலா அவரே சொல்றாரு. இவர் சொல்ல விட்டு கை கட்டி வேடிக்கை பார்க்குறாரு. அங்க நீங்க என்ன சொல்றாங்க, அவர் தான் பேசியிருந்தாரு, இவர் கை கட்டிட்டு உட்காந்துருந்தாருன்னு. ஆக்சுவலா சொல்லுறாச்சு, அவன் வாயாலே சொல்லு. அவன் தானே சொன்னாப்புல டிடிவி கையில அதிமுக போகணும்னு சொல்லு. டிடிவி ஓபிஎஸ் அவங்க உள்கட்சி பிரச்சனை. அப்புறம் இது இங்கே ஏடிஎம்கே தான் தலைமை எல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க, முடிஞ்சிச்சா? ஆனா நம்ம ஒட்டுமொத்தமா நம்ம இதை பேசும்போது சார், அண்ணாமலைக்கான ஒரு கிரெடிட்னு ஒண்ணு இருக்கு இல்ல. ஒரு 11% வாக்க ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு. ஒரு 18% என்டிஏ. கிட்டத்தட்ட நீங்க சொல்ற மாதிரி அதிமுக கூட்டணிக்கும் என்டிஏக்கும் ஒரு 2.5% தான் வித்தியாசங்கும் போது அந்த கிரெடிட்டை தனக்கு கொடுக்க மறந்துட்டாங்க அப்படின்ற வெறுப்பு கோபம் அண்ணாமலைக்கு இருக்கோ? அந்த கிரெடிட் அது ஒரு காணல் நீர். அது ஒரு காணல் நீர். காணல் நீர்னா தெரியும்ல? தெரியும். நீங்க ரோட்ல போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துல அப்படியே தண்ணி கொதிக்கும். கிட்ட போனீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. அங்க இருந்து 1/2 கிலோமீட்டர் தூரத்துல தண்ணி கொதிக்கும். இந்த பாலைவனத்துல என்னன்னா தண்ணி தேடி அலையிறவங்க இதை பார்த்து ஏமாந்து ஓடி ஓடி இதாவாங்க. அதனாலதான் காணல் நீர்னு சொல்லுவாங்க. அண்ணாமலை உடைய உழைப்பை நாம் குறைச்சே மதிப்பிடல. இல்ல டெல்லி தலைமை இல்ல அததான் சொல்ல வரேன். மற்ற பாஜக தலைவர்களோட அவர் வேற மாதிரி ஒர்க் பண்ணாரு. அறுவடை செய்யப்பட்ட நெல் அவர் வீட்டுக்கு போச்சு.
ஓகே. அது பாஜக கமலாலயத்துக்கு போல. அதுதான் என்னுடைய இது. ம். அறுவடையும் அவரை நோக்கியே பண்ணாரு. 11% எப்படி வந்ததுன்னு சொல்றேன். இது வந்து வளர்ச்சி இல்ல, வீக்கம். வளர்ச்சின்றது வேற, வீக்கம்ன்றது வேற. நீங்க ஜிம்முக்கு போய் 2 ஷோல்டர் பெருசா, பைசெப்ஸ், ட்ரைசெப்ஸ்லாம் பெருசா இருந்ததுன்னா அது வளர்ச்சி. ஏன்னா அப்படி நிமித்திட்டு இருக்கலாம். ஒருத்தன் ஓங்கி 2 தடியில அடிச்சு நடமாட்ட வீங்கிருந்ததுன்னா அதுக்கு பேரு வீக்கம், வளர்ச்சி கிடையாது. அப்போ எங்க வீக்கம்? இவரு சொன்னேன்ல நானு, இந்த என்டிஏவை உடைக்கிற வேலை பண்றாரு. அது ஆக்சுவலா டிஎம்கே உடைய ஸ்ட்ராட்டஜில ஒண்ணு. அப்படி உடைக்கும் பொழுது நீங்க ஏடிஎம்கேவை ஒன்றும் இல்லாமல் காட்டணும்னா பாஜக தான் பெரிய சக்தின்னு காமிக்கணும். அந்த வேலையை அந்த டைம்ல நீங்க வேணா பாருங்க, எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் திடீர்னு ஒரு நாள் பாஜக 2வது விட பாருங்க 6 தொகுதிகளை வெல்லும், 29% அதிமுக 3 பண்ணாங்களா? இது உளவியல் ரீதியாக திமுகவே இவர்களுக்காக செட்டப் செய்து கொடுத்தது. இந்த செட்டப் எல்லாம் சேர்ந்து அவர்களும் நீங்க பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே எனக்கு என்னன்னு ஏங்க ஒரு கட்சி ஒரு கட்சி டஃப் கொடுக்கணுமா வேணாவாங்க? கடைசி வரைக்கும் முயற்சி எடுக்கணுமா வேணாவா? வேட்பாளர் எனக்கு என்னன்னு போடுவேன். கேபி முனுசாமி ஓடுறாரு. அவரு எங்க கிருஷ்ணகிரியில நின்று ஒரு பெரிய அமௌண்ட் செலவு பண்ணி பண்ணாருன்னா, ஏங்க யாருன்னே தெரியாத வேட்பாளருங்க. அந்த அவரை ஓசூர் தாண்டி யாருக்கும் தெரியாதுங்க. ஏங்க என்டிஏ வெறும் ஸ்டார் கேண்டிடேட்டா இறக்கி அவரு நீங்க வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது அவர் ஒய்ஃபு 2 பசங்க மட்டும் தான் கூட இருக்காங்க. அந்த வேட்பாளர் தமிழ் கூட தெரியாதுங்க அவருக்கு. யாரும் போட்டியிட தயாராவே இல்ல. ஏங்க அந்த இதுல நான் சுதா வழக்கறிஞர் சுதா ஜெயிச்சாங்க, அங்க வேட்பாளர் இல்ல. சுதாவை கொண்டு போய் போடுறாங்க. திருநெல்வேலியில பாத்தீங்கன்னா இவரு ராபர்ட் பயாசா, ராபர்ட் ப்ரூஸ் அவரு பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் வேட்பாளர் இல்லாம புடிச்சு போட்டு ஒரு மாதிரி கொண்டு வந்தாங்க. மாதிரி எல்லா இடத்துலயுமே நீங்க பாத்தீங்கன்னா டம்மி. அந்த டம்மிங்களை எடுத்து நீங்க திமுக கூட நிக்க தேவை. டம்மிங்களை எடுத்து நீங்க கரெக்டா போட்டு ஒர்க் பண்ணியிருந்தா ஈஸியா ஏடிஎம்கே ஒரு இது கிடைச்சிருக்கும். பிரச்சாரத்தை பெருசா கொண்டு போய் டிஎம்கேவை இது பண்ண. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, இப்படி தலைகீழ பண்ணுவோம்னா இவர்கள் கரெக்டா அந்த நீங்க மாற்றுன்றப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் அண்ணாமலை இது அதுன்னு வரும்பொழுது உங்களுக்கு அங்க விழுது. அங்க ஒரு மாதிரி நல்ல அதுதான் 2வது இடம் 3வது இடம் தவிர நீங்க மற்றபடி இப்ப சட்டமன்ற எலெக்ஷன்ல தனியா இதே மாதிரி நின்றுந்தா அண்ணாமலையே இருந்தா கூட 4% தான். அவ்வளவுதான், அதை தாண்டி ஒன்றும் கிடையாது. நீங்க 2021 பாருங்க 2.62 39% வந்து அப்போ இப்போ 11 பாத்தீங்கன்னா அப்ப எந்த வளர்ச்சின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாம் வீக்கம் தான். அதனால வந்து நீங்க அது வந்து ஒரு வகையான உளவியல் தாக்கத்தை உருவாக்கி பண்ணது. ஓகே, அதை வந்து அதை தான் சொல்ல வரேன். அதை அண்ணாமலை தனக்காக அறுவடை பண்ணிட்டார் தவிர இப்ப இது பண்ணல. இப்போ என்ன, இப்போ வந்து கிட்டத்தட்ட மற்ற தலைவர்கள் எல்லாரும் ஒரு ட்ராக்ல போறாங்க. ஐயோ கூட்டணி, அதாவது விவாதங்களை நம்ம கவனிக்கும் போது கூட்டணி ஆட்சியா, கூட்டணி கட்சி ஆட்சியா, என்டிஏ ஆட்சியான்னு இவ்வளவு வரும்போது அவங்க ரொம்ப தயங்கி பாஜக நிர்வாகிகளாகட்டும் அதிமுக தலைவர்களாகட்டும் பதில் சொல்றாங்க. மூத்த தலைவர்களே அதை ரொம்ப டிப்ளமேட்டிக்கா அணுகிறாங்க. வானதி ஆகட்டும், திரு ஹெச் ராஜா, நயனா நாகேந்திரன் கேட்கவே தேவையில்ல. அவர் அவ்வளோ பேசும்போது அதெல்லாம் முடியாது, என் மனசுக்குள்ள 1000 இருக்குன்னு, நான் அதெல்லாம் வெளியே புதைச்சி வச்சிருக்கேன், நான் என்டிஏ ஆட்சின்னு தான் சொல்ல முடியாது, இது பாஜக ஆட்சி தான் அப்படின்னு அண்ணாமலை வெளிப்படையா பேசுறாரு. தலைமை எச்சரிச்சு, அமித்ஷா எச்சரிச்சுட்டு போனதுக்கு அப்புறமும் இந்த மாதிரி பேசுறாரு. உடனடியா சுதாகர் ரெட்டி தலைமையில அந்த கூட்டத்துல தான் அதை ஒரு தனிப்பட்ட கருத்துன்னு தமிழிசை தட்டுறாங்க. அப்படின்னா அப்ப அண்ணாமலைக்கு டெல்லியிலையும் செல்வாக்கு குறைய ஆரம்பிக்குதுன்னு எடுத்துக்கலாமா? அண்ணாமலை நான் சொன்னேன்ல, நீங்க கூட்டணி கட்சி கூட்டணி நீண்ட காலத்துக்கு பிறகு சேருதுன்னா அதுக்கு பங்கம் விளைவிக்கிற மாதிரி பேசுனது காரணமே, அது உடஞ்சது காரணமே அண்ணாமலை தான். ஓகே, அப்போ பங்கம் விளைவிக்கிறவர் மறுபடியும் அதே வார்த்தையை பேசிட்டு இருந்தாருன்னா டெல்லி தலைமை இது எப்படி பார்க்கணுன்றது ஒண்ணு. அமித்ஷா வந்தப்போ எல்லாமே டக்குன்னு பண்ண மாட்டாங்க, உடனே ரியாக்ட் பண்ண. அவர் வந்த உடனே அவரு வாலண்டரியா சொல்றாரு, தலைமையோ கூட்டணி தலைவரையோ கூடாது, அது பாதிப்பு வர மாதிரி பேசக்கூடாது. மறுநாளே இவர் பேசுறாரு. அப்ப இவர் சொன்னதுடைய அர்த்தம் அப்படி இல்லை. நான் இப்படிலாம் சொல்ல மாட்டேங்க, என்னுடைய நீண்ட கால திட்டம் பாஜக ஆட்சி வரணும், அதை தான் நான் வந்து சொல்லுவேன்ற அர்த்தத்தில் தான் அவர் சொல்லியிருக்கலாம். ஆனா இந்த நேரத்துல நீங்க அதை கூட சொல்றதை தவிர்க்கலான்ற. நான் அண்ணாமலை சொன்னதை தப்பா சொல்ல, அவர் பாஜக ஆட்சி தான் அப்படின்றாரு. அங்கதானே அவர் சொல்றது அதுதான். நான் அப்படி சொல்ல மாட்டேன், இப்படி சொல்ல மாட்டேங்க, என்னுடைய ஆசை என்னங்க பாஜக ஆட்சி வரணுங்க அப்படி சொல்றாரு. அது நீ இங்க அதிமுக தலைமையில் ஒரு ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்றது உங்களுக்கு என்ன தயக்கம்? அப்படி என்ன இது, நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்க, அதுதான் இப்ப பிரச்சனை. அப்படி யூஸ் பண்ணலாம், நீங்க அதுக்கேற்ற மாதிரி முடிவு எடுத்துக்கங்கன்ற. நான் அப்படி பண்ண மாட்டேங்கன்னா முடிவெடுத்துங்க, ஒன்று தனி கட்சி தொடங்குங்க, இல்லை டெல்லி தலைமையிட்ட சொல்லிட்டுங்க, சார் நான் இங்கே தமிழ்நாட்டில் இருக்க மாட்டேன், நான் டெல்லிக்கு ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு போட்டுருக்காங்க போயிடுறேன்,
பொறுப்பாளர் ஏதாவது போட்டுருங்க, நான் போயிடுறேன், இங்க இருந்துட்டு என்னால முடியாது சார் அப்படின்னா நீ எங்க போய் ஊழலை ஒழிப்ப? உங்க கட்சியிலேயே இருக்குதா? இல்லையா? எல்லா கட்சியிலையும் இருக்குது. முதலாளித்துவ அரசியலில், கார்ப்பரேட் அரசியலில் ஊழல் இது இல்லாமல் இருக்காது. நீங்க பேசுறீங்க மார்ட்டின் மருமகன் அவர் இவருன்றீங்களா? மார்ட்டின்ட்ட நீங்க வாங்கலையா? அதிகமா வாங்கினது யாரு? அப்புறம் அது நீங்க அப்போ நீங்க அந்த அந்த இது இல்லைன்றது அர்த்தமாவதா? ரெண்டாவது நீங்க டிஎம்கே உடைய அசைன்மெண்ட்ல ஒர்க் பண்ணீங்க, அதனாலதான் என்டிஏ உடஞ்சுன்றது உங்க மேல உள்ள குற்றச்சாட்டு. டிஎம்கே நீங்களே சொல்றீங்க டிஎம்கே ஃபைல்ஸ் கொடுக்குறீங்க, எல்லாம் பண்றீங்க, அப்புறம் ஏன் அந்த ஒர்க்கை பண்றீங்க? அப்போ உங்க நோக்கம் என்ன? நான் மட்டுமே இதாகணும்னா அப்ப பாஜக அங்கே வளராது. பாஜக வளர்க்கறதா உங்க நோக்கம். இல்ல அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இப்ப நயினார் நீங்க போட்டிருக்கீங்க, கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்கீங்க, இப்ப மட்டும் என்ன வெற்றியா பெற்ற போறீங்க அப்படிங்கிற டோன்ல நான் ரொம்ப சிம்பிளா கேக்குறேன். பாஜக தலைமை பெருசா நீங்க பெருசா? பாஜக தலைமை சரியா யோசிக்குதா நீங்க சரியா யோசிக்கிறீங்களா? பாஜக தலைமை சரியா யோசிக்குதுன்னா அவங்க ஏடிஎம் கூட கூட்டணி சேர்ந்து கட்சிக்கு தலைவரை மாத்தி போட்டு இயங்குறாங்க. இப்போ பாஜக தலைமை மூலியமா அவங்க ஒரு ரூட் எடுக்கிறாங்கன்னா நீங்க அதுல மாறுபட்ட கருத்து இருந்தா அந்த கருத்தை உங்களோட வச்சுக்கணும். கட்சி தலைமை சொல்றதை செய்யணும். இது எல்லா கட்சியிலுமே இருக்க ஜனநாயகம். ஆனா சார் நீங்க இன்னொன்னு அவர் என்ன சொல்றாருன்னா, அண்ணே இப்பதான் 40 வயசு, இன்னும் 40 வருஷம் இருக்கு, இன்னும் நான் வந்து பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு, நாளை ஓடிட மாட்டேன் அப்படின்றாரு. நாளை நிச்சயம் இல்லை என்பதை கொரோனா நிரூபித்தது. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க முடிச்சிட்டு வாங்க, முடிச்சிட்டு என்கிட்ட தான் கடைசியா வரணும் அப்படின்ற மாதிரி தானே பேசுற மாதிரி இருக்கு. அங்கதான் தமிழிசையோட இந்த ரியாக்ஷன் சில இடங்கள்ல ஓவர் கான்பிடென்ட் அழிச்சிடும். ஓகே, ஓவர் கான்பிடென்ட் இருக்கவே கூடாது. தன்னம்பிக்கை இருக்கலாம். தீவிர தன்னுடைய உயரம் தெரியாம பேச இருக்கக்கூடாது. நீங்க இப்படி சொல்றீங்க 40 வருஷம் கூட இருந்துக்குங்க, உங்களை தூக்கி ஒண்ணு நம்ம போட்டு என்ன பண்ணீங்க? கரெக்ட். ஆனா பட்ட வெங்கையா நாயுடு நீங்க எங்க இருக்காரு? அத்வானி எங்க இருக்காரு? அத்வானி எங்க இருக்காரு? முரளி மனோகர் ஜோஷி என்னாரு? மன்னாதி மன்னர் எல்லாம் சென்றது எங்கன்ற மாதிரி நீங்க யாரு? உங்களுக்கு அடையாளம் காட்டுனது யாரு? உங்களை ஏன் கொண்டு வந்தாங்க? ரஜினி கட்சி ஆரம்பிப்பாரு, அந்த கட்சியில கை காட்டுற முதல்வரா நீங்க இருப்பீங்கன்னா உங்களை கொண்டு வந்தாங்க. ரஜினி பேக் அடிச்ச உடனே சரி வந்திருப்பான்னு கூப்பிட்டு தலைவர் பதவி கொடுத்தாங்க. தலைவர் பதவியும் கொடுக்காம நீங்க 40 வருஷம் இருக்கீங்களா, 10 வருஷம் கழிச்சு தலைவர் ஆகுறோம் இப்பதானே கட்சிக்கு வந்துருக்கீங்களா முடிவு பண்ணாங்க. இல்ல அப்போ உங்களை ஒரு அடையாளம் காட்டினாங்கல்ல, அந்த அடையாளம் காட்டுறதுக்கு இந்த கட்சி உதவுச்சுன்னா அந்த கட்சிக்கு விசுவாசமா தான் இருக்கணும். பட் இப்போ என்னன்னா, தமிழிசை அவர்கள் பேசினதுக்கு அப்புறமா சமூக வலைதளங்கள்ல நிறைய பாஜக வளர்க்கணும்னு ஒருத்தர் சொல்றாரு, அதிமுக முதுகுல ஏறி சவாரி செய்யணும்னு ஒரு கும்பல் சொல்றாங்க. அதையெல்லாம் இவங்களுடைய அப்படின்னு ஒரு சில நம்ம பதிவுகளை பார்க்க முடியுது. சில எல்லாம் நான் சொல்றேன், அண்ணாமலை ஃபார் எவர், அண்ணாமலை ஃபார் பிஜேபி, இதெல்லாம் நம்ம பாக்குறோம். இது எல்லாமே அவங்க வார்டுமே அவங்க ஆட்கள் வச்சு பண்ணி, அண்ணாமலை தானே சொல்றீங்க? அண்ணாமலை தான் வச்சு பண்ணிட்டு இருக்கு. என்ன பிரச்சனைன்னா நான் சொன்னேன்ல, இந்த கருத்து அண்ணாமலைக்கு மட்டும் இல்லை, இந்த கருத்து உள்ளவர்களே அண்ணாமலை தனக்கு ஆக்கி கொண்டாருன்றதுதான் என்னுடையது. ஓகே, இந்த கருத்து இருக்குது ஒரு செட்டு கிட்ட. எப்படின்னா அவன்கிட்ட போயிட்டு இவன்கிட்ட போயிட்டுலாம் இருந்தா வேலைக்கு ஆகாது. நம்ம தனியா இவங்க யதார்த்தம் புரியாதவங்க. நீங்க தனியா இருந்தா வளர்ந்ததை பாத்தீங்களா? ஓகே, நீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை தனியா நீங்க பயப்படுது. தனியா நின்று என்ன ஆகும்? கூட்ட கேஸ். இப்ப விஜய்க்கு அதுதான் எதிர்காலம். என்னன்னா தனியா நிக்கிறேன்னு நின்னா 20% வாங்கி எவன் காலியா. யதார்த்தம் சொல்லும் போது எல்லா கட்சியாங்க, விஜய் அரசியல் கட்சி தான் நடத்துறாரு, நடிக்கிறாரா? அவர் சினிமா பத்தி நான் பேசுனேன், அவர் அரசியலுக்கு வந்துட்டாரு, அந்த அரசியல் கட்சி பேசும். உங்க மேல வைக்கிற விமர்சனமா இருக்கட்டாங்க. விஜய் ஒரு கட்சி இல்ல, நானா இவரு வேல்முருகன் மாதிரியா பேசிக்கிட்டு இருக்கிறேன்? இல்ல வேல்முருகன் பேசுறதை நம்ம ஆதரிக்கிறோமா? இல்ல, அந்த இடத்துல விஜய்க்கு தானே நம்ம சப்போர்ட். விஜய் ஆதரிச்சாலும் அவங்க பயப்படுறாங்க. யாரு விஜய் ஆதரிச்சாலும் பயப்படுறாங்களா என்னமோ தெரியல. இப்ப 3 கட்சிங்க, பிரதான கட்சியும் உங்க கட்சி ஆயிடுச்சு இல்ல, அப்ப உங்களே நான் சொல்லிதானே ஆகணும். அப்ப தனியா நிக்கிறேன்னு அவங்க 2 பேரும் தற்கொலை முயற்சின்னு தான் தனியா நிக்காம இருக்காங்க. நீங்க அந்த தற்கொலை முயற்சியை கையில் எடுக்கிறீங்க, அதிகபட்ச வாக்குகள் வாங்குவீங்க, ஆனா அது விழலுக்கு இறைத்த நீர். காட்டில் நிலவாய் கடலில் மழையாய், அவ்வளவுதான். யாருக்கு இருந்தால் யாருக்கு லாபம்? யாருக்கும் லாபம் இல்லை, ஓடி போறீங்க. அதான் நடக்க போகுது கடைசியில. அதே மாரி நின்னீங்கன்னா உங்களுக்கு வெற்றி சாத்தியம், அது அப்புறம் கதை. அதுக்கு முன்னாடி நீங்க 2 செய்ய வேண்டியது, இந்த 2 ஒரு லகட பாண்டி போயிடும் மே மாசத்தோட, இன்னொரு லகட பாண்டி கூடயே உட்காந்து அது சேர பாத்துக்கிறாசான்னு சொல்லிட்டு பொலிட்டிக்கலா வேற எது தயார் பண்ணணும். அது பண்ணல, சரி ரைட், அது விட்டுருங்க. மறுபடியும் பாயிண்ட்டுக்கு வர்றேன். அப்போ அவன் தனியா நிக்க எல்லாருமே பயப்படுறப்போ வளர மாட்டோன்றதானே. தனியா நின்று அண்ணாமலையோட 1000 மடங்கு மேலானவர் சீமான். ஓகே, ஆமா. 6 தேர்தலுக்கு பிறகு 8% வளர்ச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கு. பாஜக மேல எவ்வளவு ஆன்டி இன்கம்பன்சின்றாங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு வச்சு டிஎம்கே பண்ணிக்கிட்டே இருக்குதா இல்லையா? அப்போ நீங்க எப்படி தனியா இருந்து வளர முடியும்? அப்போ பாஜக எடுக்கிற முடிவு அவர் தேசிய தலைமைக்கு தெரியும், இங்கே எப்படி பண்ணணும். இப்போ ஏடிஎம்கேவை மிரட்டி உருட்டி
இல்ல தோழமையா பேசி ஏதோ ஒரு பண்ணி 50 கூட்டணி சீட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 50 சீட்டு வாங்கணும்னு முடிவு பண்றாங்க வச்சு. அவங்களும் இதை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா 9 தொகுதி தனியா வந்துட்டோம், 54 9,6 54 60 சீட்டு கொடுன்னு கேட்பாங்க. நம்ம 20 கொடுத்த ஆளு பார்த்து தான் கொடுக்கணும், 25 அப்படின்னு அதிகபட்சம் 30 நிறுத்தணும்னு அவங்க பண்ணுவாங்க. இது இயற்கை. அப்ப 30 நிறுத்துறாங்கன்னா ஒருவேளை கூட்டணி ஸ்ட்ராங் ஆகி ஜாஸ்தி இல்ல சார், கரெக்டா இருக்கும், அது தெரியாது, நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா 9 தொகுதி நீங்க தான் சொல்றீங்களா 18% வாங்கிட்டாரு 11%. அதாவது அது இல்ல, அவங்களுக்கு உரிமை இருக்குல்ல, அவங்களுக்கு கேட்க உரிமை இருக்கு. அப்போ ஒவ்வொரு தேர்தலையும் ஏத்தனா தானே முடியும். அப்போ நீங்க இப்ப ராமதாஸ் கேட்பாருல்ல, அன்புமணி ராமதாஸ் கேட்பாரு. அப்ப அவரு நீங்க கணக்கு போட்டீங்கன்னா 11.8னா 11.7 அப்ப 7%க்கு எவ்வளவுன்னா அப்ப 11% எவ்வளவுன்னு போகல. போன தடவை ராமதாஸ் என்ன சொன்னாரு, அவங்களோட எனக்கு 2 சீட் எக்ஸ்ட்ரா கொடுத்தாரு, அவங்களுக்கு நீ 10 கொடுத்தா எனக்கு 12, அவனுக்கு 20 கொடுத்தா எனக்கு 23, அப்படிதானே வாங்கினாரு. 5 கொடுத்து 7 வாங்கி நிறுத்தினாங்க. இல்ல இது சட்டசபையில 20 23 அவங்க எவ்வளவு ஆரம்பிச்சாங்க தெரியுமா? பாஜக 90ல ஆரம்பிச்சு 20ல கொண்டு நிப்பாட்டினாங்க. இப்ப யதார்த்தம் தெரியும், 50ல ஆரம்பிச்சு 60ல ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க ஒரு 30க்குள்ள நிப்பாட்டுறாங்க வச்சுக்கோங்க. ஒருவேளை கூட்டணி ஒரு பெரிய அளவுல மக்கள் ஆதரவு பெற்று விஜய் பிடிச்சி காலை வாரி அந்த காலை வாரது திமுகவுக்கு நடந்து இவங்க ஒருவேளை 20 சீட்டு பிஜேபி எம்எல்ஏ வந்துட்டாங்க வச்சுக்கோங்க. ஆட்சி அவங்கதான் ஆட்சி. டெல்லி தலைமை எடுத்த முடிவு கரெக்டா தப்பா? கரெக்டான முடிவா தான் இருக்கும்னு. அப்போ பாஜக ஒரு இது அதிமுக தனி பெரும்பான்மைன்னு வச்சுக்கோங்க. அவங்க வாட்டில் கூட்டணி ஆட்சிக்கு வருவாங்க. கூட்டணி ஆட்சியெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. டிஎம்கே ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் தனி பெரும்பான்மை கூட்டணி ஒத்துக்க மாட்டாங்க. அப்புறம் எங்க கூட்டணி வரும்? ஆனா கரெக்ட். பட் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் என்னன்னா, நீங்க ஆட்சி இப்படி அதுக்கு முன்னாடி அண்ணாமலை தொடர்ச்சியா இப்படி பேசிட்டே இருக்கிறது, அவங்க ஆட்களுக்கே இந்த மாதிரியான விஷயம் அது தனி. அதெல்லாம் பேசும்போது கூட்டணிக்குள்ள எடப்பாடி என்னடா ஒரு மாதிரி அவங்களுக்கு அவசரமா இருக்காதா? தேவையில்லாம நம்மளே அடிக்கிறாப்ல, பாஜக ஆட்சின்னு சொல்லி நம்மளையும் வெறுப்பேற்றுறாரு, கூட இருக்கிறவங்களையும் இது பண்றாருங்கும் போது நானு முதல்ல இந்த நிலைமையை வளர்க்கறதுக்காக தான் இதெல்லாம் சொல்லிட்டேன். இந்த கால்குலேஷன் இந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டேன். இப்போ இந்த கூட்டணி எல்லாம் அமைஞ்ச பிறகு இருக்கிறதுல இப்ப பிரச்சனை டிஎம்கே விளையாடுது, நல்லா பண்றாங்க, தொல்லை ஒரு நாள் நிம்மதியா இருக்க கூட மாட்டேங்கிறாங்க. திடீர்னு ராமதாஸ் பிடிச்சி இழுத்து போடுறாங்க, அப்பா பிள்ளை கூட சண்டை போட்டு விட்டாங்க, அது தனியா ஓடினுது. இதை பயன்படுத்தினா அப்பா தனியாக ஒரு டிமாண்ட் வைக்கிறாரு, பையன் ஒரு டிமாண்டு, இது என்ன பாமக ஏபி இன்னைக்கு தானே ஏதோ ஒன்று. ஆனால் இந்த தொல்லை எல்லாம் ஏடிஎம்கே தலையில கூட்டணி தலையில விழுது. அப்போ இவர்களை பிடிச்சி உள்ள போட்டு எல்லாம் பண்ணி வர்றாங்க. இந்த நேரத்துல இவரு இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காரு. ரெண்டாவது நயினார் நாகேந்திரன் தென் மாவட்டத்துல ஒரு பெரும் சமூகத்தை சேர்ந்த ஒரு ஃபர்ஸ்ட் டைம் லீடர் ஆக்கியிருக்காங்க. கள வீரர். ஆமா, எல்லாரும் தெரிந்தவர், எல்லாரோட நட்போட பழகக்கூடிய, விட்டா ஸ்டாலின் கூட நட்போட பழகக்கூடிய, நட்போட இருக்காரு. அந்த மாதிரி லீடர் அப்படிதான் இருக்கணும். அரசியல் வேறு, தனி நபர் இது வேறு. அப்படி எச்ராஜாவே இருக்காருல்ல. அப்போ இது இன்னொன்னு, இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாஜகல எல்லாரும் இறங்கி இப்ப வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. முன்ன பாத்தீங்கன்னா வெறுமனே அண்ணாமலை சுத்தி தான் இருக்கும். இப்ப குருமூர்த்தி தனியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, அந்த டீம் ஒர்க் பண்ணுது. கேடி ராகவன் தனியா ஒர்க் பண்றாங்க, தமிழிசை ஒர்க் பண்றாங்க, எச்ராஜா ஒர்க் பண்றாங்க, எல்லா டீமை இறங்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்குது. ஒரு உத்வேகம் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா ஏடிஎம்கே வந்துடுச்சு, இனி நம்ம எல்லாருமே எம்எல்ஏ அதுன்னு கேட்டு நின்று ஒரு களத்தை கலக்கலான்னு. இது ஒரு நல்ல ஒரு ஜனநாயகம். இப்ப நீங்க அதுல என்ன பண்றீங்கன்னா விரக்தியா பேசுறன்றத மறைச்சிக்கிட்டு வேற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அது கூட்டணிக்கு பிரச்சனை இல்லையா சார்? பிரச்சனை தான், அதுதான் சொல்றேன் பிரச்சனை. இன்னொரு பக்கம் நயினார் நாகேந்திரனை ஒரு தகுதி இல்லாத தலைவர்னு கட்டமைக்க முயற்சி பண்றீங்க. கிட்டத்தட்ட அவர் பதவியேற்ற காலத்து நேரத்துல இருந்து இப்ப வரைக்கும் அந்த ஜெனரேஷன் போயிட்டு. நயினார் நாகேந்திரன் ரொம்ப சாஃப்டா இவருக்கு எல்லா இடத்துலயும் மரியாதை கொடுத்துட்டு இருக்காரு. பின்னாடி நின்னா கூட முன்னாடி இழுத்து விடுறாரு. அவர் பேசும்பொழுது இவரை குறிப்பிட்டு பேசுறாரு, ஒரு புயல் மாதிரி எல்லா விஷயத்தையும் பண்றாரு. இல்லாட்டி அவர் ட்வீட்டை இவர் ரீட்வீட் பண்றாருங்க, ரீபோஸ்ட் பண்றாரு. பெரும்பாலும் அப்படி பண்ண மாட்டாங்க. நேரில் என்னன்னா நீங்க என்ன பெரிய இவரு அவரு கொஞ்சம் பெருந்தன்மையா இருக்காரு, பெருந்தன்மையா போறாரு. ஏன்னா அவருடைய இயல்பு அது. அவரு நீங்க ஏடிஎம்கேல இருக்கவும் சரி, எல்லாரு கூடயும் டிஎம்கே ஆட்கள் கூட பழகிறது சரி, மற்ற விஷயங்கள்லாம் அவர் வேற லெவலு. அப்போ அண்ணாமலைக்கும் அவர் அதே அளவு மரியாதை கொடுக்குறாரு. ஆனா இவரு வார் ரூம் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு அவர் ஒரு லீடரே இல்லைன்ற மாதிரி கருத்தை உருவாக்குறாங்க. இன்னொரு பக்கம் அவர் ஸ்பீடு இல்லைன்ற ஒரு கருத்தை உருவாக்குறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான ஸ்டைல் இருக்கும். நீங்க அதிரடினா அவரு அமைதி புயலா இருக்கலாம். அதை எடுத்துக்கிட்டு உங்க ஸ்டைலுக்கு தான் பண்ணணும்னா நீங்க அமைதியா பண்ணுவீங்களா? அவங்களுக்கு எது வருமோ அதை பண்ணுவாங்க. வெற்றியா நோக்கம் தான் முக்கியம். அப்போ அவர் அந்த ஒர்க்கை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரை நீங்க தொடர்ச்சியா அந்த ஒர்க்கை இவங்க இறங்கி அடிக்கிற வேலையை பண்றாங்க. அப்போ இது எல்லாமே என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா கூட்டணிக்குள்ள குண்டு வைக்கிற வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு.
இவர் ஒரு தலைவராக இருக்கும்போது செஞ்சாரு. இப்போ வெளியே வந்த அப்புறம் தலைவர் பார்த்தா ஒரு மேட்டரே இல்லைங்க. உரிச்சு பார்த்தா வெங்காயத்தில் ஒன்றும் இருக்காதுங்க. அப்போ ஏங்க நீங்கள் தலைவராக இருந்தீங்க? ஐயா அமித்ஷா ஐயா, உரிச்சு பார்த்தா ஒன்றுமே இல்லை ஐயா, நான் தலைவர் பதிலேருந்து விலகுறேன் ஐயான்னு விலகி வைக்க வேண்டியதானே? ஏன் இவ்வளோ நாளாக துரத்துற வரைக்கும் அதான் தூக்குற வரைக்கும் அது. அப்போ உங்களுக்கு அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்து ஏதாவது தெரிஞ்சனால தானே இருந்தீங்க. அப்போ இப்போ தூக்குனா பிறகு அதை உரிச்சு பார்த்தா ஒன்றும் இல்லைன்னா யாருக்குன்னு சொல்லிக்கிறேன்னா, அதெல்லாம் நீங்கள் எப்போ சொன்னீங்க? உங்களை நாளைக்கு தூக்க போறாங்கன்னு தெரிஞ்சனால இன்னைக்கு வந்து இங்கே சென்னையில் பேட்டி கொடுக்குறீங்க. அப்போ கூட என்ன சொல்றீங்க? அப்படியே இறங்கி அதிமுக எது வந்தாலும் ஏற்றுக்கொண்டு நான் செயல்படுன்றீங்க. உங்களை தலைவர் இல்லைன்னா இப்போ வந்து இல்லைங்க என் நெஞ்சில பாஜக ஆட்சி தாங்க இருக்குதுன்றீங்க. அப்போ ஒவ்வொரு நீங்க நார்மலா யோசிங்க. இப்போ நான் ஒரு பாஜக தொண்டன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் இந்த பக்கம் பாஜக ஆட்சி தாங்க வரணும், பாஜக தாங்க வேணும், மோடி தாங்க என் தலைவர்னு களத்துல இறங்கி எஃபெக்டிவா திமுகவை அடிச்சு பிச்சு எடுத்து ஒரு ஐபிஎஸ் செய்தியாளர் சந்திப்பை அடிச்சு விரட்டுறது, செய்தியாளர்கள்ட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணி நெல்ல எல்லாமே இது பண்ணி ஒருத்தர் வந்து இங்க தொண்டர்கள்ட்ட இது பண்றாரு. ஒரு சைட்ல டிபிக்கல் ஒரு அரசியல்வாதி, ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு சீசன் பொலிட்டீஷியன் மாதிரி, கூட்டணி வெற்றி ஆட்சி அப்படின்னு இப்படி நிறைய ஒரு சீசன் பொலிட்டீஷியன். ஒரு தொண்டன் திரு நயினார் அவர்களை சொல்றேன். அவர் சீசன் பொலிட்டீஷியனா? யார் சொன்னா? ஏன் அவர் சீசன் பொலிட்டீஷியன் தானே சார்? அண்ணாமலை ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கும்போது அவர் பொலிட்டீஷியன். சீசன்னா காலகட்ட பொலிட்டீஷியன் இல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் பொலிட்டீஷியன், சீசன்டு பொலிட்டீஷியன் சொல்றேன். சீசன்டு வந்து இதுக்கு முன்னாடி இருந்தாங்கல்ல, அவங்கள சொல்லலாம். இவரு அப்படி நீங்க பண்ண முடியாது. இல்ல இவர் பாரம்பரியமா தான் நானும் சொல்றேன். இவருக்கு அந்த அனுபவம் சேர்த்து நீங்க அதை தானே சொல்றேன். எப்பவுமே அடிச்சு துவம்சம் பண்ணி நகர்த்துறது ஒருத்தர் ஸ்டைல்னா, அமைதி எப்பவுமே ரெண்டு இருக்கும். இல்ல இந்த மாதிரி ஒரு அனுபவம், ஒரு வெற்றி நோக்கி ஒரு கூட்டணி முக்கியம், கட்சி முக்கியம், ஆட்சி முக்கியம் நகர்ற ஒருத்தர், இந்த சைட்ல நம்ம ஆட்சி முக்கியம்னு அக்ரஷனா இருக்கிற ஒருத்தர். பாஜக தொண்டன் எதை விரும்புவான்? பாஜக தொண்டன் விருப்பம் ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இப்போ மறுபடியும் நான் விஜய் கிட்ட வரேன். விஜய் தொண்டர்கள் என்ன விரும்புறாங்க? விஜய் ஆட்சிக்கு வரணும்னு விரும்புவாங்க. முதல்வர் அவர் தான். யதார்த்தம் என்ன நீங்க சொல்லுங்க. யதார்த்தம் தெரியல சார். நம்ம இப்போ சொல்ற ஒரு மாதிரி இருக்கு. உங்க அனுபவத்துல சொல்லுங்க, யதார்த்தம் எப்படி? இந்த முறை ஆட்சிக்கு வர முடியாது. ஒருவேளை அதிகாரத்துக்கு வரலனாலும் மக்கள் பிரதிநிதிகள் ஒரு 50-60 பேர் வரணும்னா விஜய் என்ன பண்ணிருக்கணும் நீங்க சொல்லுங்க. நம்ம வர வாய்ப்பே இல்லை, அதுக்கும் தனியா வாய்ப்பே இல்லை. அப்ப என்ன பண்ணிருக்கணும்? நீங்க முன்னாடில இருந்தே ஒரு 2 வருஷம் வேலை பார்த்திருக்கணும், கட்டமைப்பை உருவாக்கி இருக்கணும், ஒரு நிர்வாகி. அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ கட்சி ஆரம்பிச்சோம், விக்கிரவாண்டி மாநாடு போட்டோம், உடனடியாக பெரிய பர்சன்டேஜ் வாங்குவோம். ஆனா ஒரு எம்எல்ஏ கூட வாங்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? நீங்க உங்க அனுபவத்துல சொல்லுங்க, என்ன பண்ணிருக்கணும்? யார் பெரிய கட்சி கூட்டணி இந்த மாதிரி ஏதாவது இடத்துக்கு நகர்ந்துருக்கணும். ஆனா தொண்டை என்ன சொல்லுவான்? தலைவர் தான் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லுவான். ரெண்டாவது என்ன சொல்லுவான்? நம்ம தனியா நிக்கணும் தலைவர் அப்படிமா. தொண்டன் யதார்த்தம் தெரியுமா? தெரியாது. ஆனா யதார்த்தம் என்ன? அதிமுக கூட விஜய் போனா ஒரு 50 எம்எல்ஏக்கள் இம்மிடியேட்டா அடுத்த எலெக்ஷன்லயே அவங்களுக்கு கிடைக்கும், ஒரு ஸ்வீப்பு. ஆனா கூட்டணி ஆட்சிக்கு யார் வருவா? அதிமுக தான் வரும். யதார்த்தம் என்ன? அவங்க தான் வர முடியும். அவங்க தான் பெரிய கட்சி. உங்களுக்கு அனுபவமே இல்லை. உங்களுக்கு அனுபவத்தையும் ஏற்படுத்தி கொடுத்து பல்வேறு வகைகள்ல தேர்தலில் கூட செலவு பண்ணுவாங்க. எல்லாம் பண்ணி உங்களுக்கு 50 இப்போ 2011 என்ன பண்ணாங்க ஜெயலலிதா? டக்குன்னு 29 எம்எல்ஏ கட்சி எதிர்கட்சியா உட்கார்ந்தாரு. அது அதிமுக துணை எல்லாம் முடியுமா? சரி, இப்ப நான் ஒரு நேரேஷன் சொல்றேன், அப்படியே மாத்தி சொல்லுவீங்க. இல்ல அவங்க வருவாங்க. இல்ல அப்படிலாம் இல்ல. இப்போ இப்படி ஒரு நேரேஷனை பாருங்க, நீங்க அண்ணாமலை பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாருங்க. நான் முடிச்சிடறேன்னு. சரி. அப்போ இது யதார்த்தம்ன்றப்போ தொண்டருடைய எண்ணங்கள்லாம் இப்படி இருக்குன்னா, இல்லப்பா தொண்டருடைய எண்ணம் தான் முக்கியம், நான் இப்படிதான் அப்படின்னா யதார்த்தம் என்ன நடக்கும்? சேம் அதே தான் இருப்பீங்க. அப்ப இதே தொண்டை என்ன சொல்லுவான்னா, தலைவர் அந்த கட்சி நம்ம கட்சி அவள் தான்பா இது தோண்டு போயிடுவோம். ரெண்டாவது, மேல இருக்க தலைவர்களுக்கு நம்பிக்கை வராது. மூணாவது, ஒருத்தர் வந்திருப்பாரு, இன்னொருத்தர் ரெண்டாவது இடத்துல இருப்பாரு, நசிக்கிடுவாங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு கட்சி கலகல நடத்தணும். அப்போ ஒரு தலைவன், அதுக்கு தான் கலைஞரை நான் உதாரணம் சொல்லுவேன், கட்சியும் பாதுகாக்கணும், ஆட்சியும் பிடிக்கணும், என்ன வேணா பண்ணணும்டா, பெரிய ஆளா நீ தான்ப்பா பெரிய ஆளுன்னு கூட கூட்டிக்கின்னு வேலையை முடிச்சோன்னா ஆட்சியை கலைக்கிறது இல்லை. வேலையை முடிச்சோன்னா தான் பெரிய ஆளுன்னு காமிச்சு அவனுக்கு யாருன்னு உணர்த்துறது. 96ல் டிஎம்கே வரவே வராதுன்னு தான் எல்லாரும் நினைச்சோம். ஏன்னா ஒண்ணுமே இல்லை, ரெண்டா உடஞ்சு கிடக்குது. அவருக்கு பார்த்தா ஏகப்பட்ட கூட்டம் வருது. 19 மாவட்ட செயலர் அங்கே இருக்கிறாங்க. காங்கிரஸும் ஏடிஎம்கேவும் பவர்ஃபுல்லா இருக்குது. ஏடிஎம்கே ஆட்சியில இருக்குது. என்னதான் எதிர்ப்பு இருந்தாலும் இந்த அனலிட்டிக்ஸா பார்க்கும்போது டிஎம்கே ஒன்றும் இல்லையே, என்ன ஆக போகுது? ஒரே வார்த்தை ஏன் அவன் இருந்தாலும் ஏன் தலைவரா இல்லை, ஏன் இவர் தலைவரா இருந்தாருன்னா அவர்கிட்ட தான் முதல்ல போறாங்க. அவரு நிராகரிக்கிறார். இப்ப விஜய் சொல்றாருல, நான் தான் முதலமைச்சர், அந்த மாதிரி தான் அவர் பண்றாரு. கலைஞரும் நான் தான் முதலமைச்சர், ஆனா அது அவர் அப்படி பண்ணல, வாங்க பண்ணிக்குவோம் அது இதுன்னு. தெரியுதா அந்த வித்தியாசம்? இதை தான் நான் சொல்றேன். அந்த அன்னைக்கு வைகோ பண்ணதை இன்னைக்கு அண்ணாமலை பண்றாரு.
ஓகே. அன்னைக்கு கலைஞர் பண்ணதை இன்னைக்கு பாஜக மேலிடம் பண்ணது ம். நயினார் பண்றாரு. எப்பவுமே நின்று அடிக்கிறது தான். நீங்க 2 ஸ்டெப் பின்னாடி போறீங்கன்றது வந்து தோல்வி கிடையாது. ஓகே. 3 அடி முன்னாடி பாயறதுக்கான இது. ம். இல்ல நான் இப்படியே பாய்வேனா பொத்துன்னு பள்ளத்துல விழுந்துரும். இப்ப நீங்க சொல்றது நயினார் நாகேந்திரன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அது கரெக்ட். இப்ப நான் அண்ணாமலை பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு நரேஷன் சொல்றேன். இந்த பக்கம் 2024 தேர்தல்ல நான் ஒரு என்னோட தலைமையில இருக்கிற கூட்டணி ஒரு 18% வாக்க நான் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பக்கம் அதிமுகவை நிறைய இடங்கள்ல டெபாசிட் இலக்க வச்சு அதிமுகவை 21% நான் வந்து ரிஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கேன். திமுக வெற்றிங்கிறத தனியா நம்ம வச்சுக்கோம். இவங்க 2 பேத்துக்குள்ள இருக்கிறது. இப்ப இந்த தேர்தல்ல இதே என்டிஏவை வச்சு இப்போ கடந்த 2021 தேர்தல்ல அதிமுக பாமக கூட்டணி வட தமிழகத்துல எந்த அளவுக்கு ஜெல்லாகி எப்படி ஓட்டு அதிமுக டிரான்ஸ்ஃபர் ஆச்சுங்கிறது நம்ம கண்ணுக்கு முன்னாடி டேட்டா இருக்கு. அதுல அதிமுகவோட பெருவெற்றிக்கு பாமகவோட ரோல் முக்கியமா இருக்கு. இந்த முறை அவங்களை என்டிஏக்குள்ள வச்சு வட தமிழ்நாட்டுல அதிமுக இன்னும் செல்வாக்கு இழக்க வச்சு 18%ங்கிறதா என்டிஏவோ ஒரு 23வோ அதிமுகவோ 23 அதான் வைக்கும் போது இரண்டாவது இடத்துக்கு பாஜக வரும்போது அப்போ அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்படும் போது அதிமுக திமுக வெர்சஸ் பாஜகன்னு ஒரு களம் செட் ஆகும். அது பாஜகவுக்கு பலம் உண்டு. 2வது இயல்பாவே பாஜகவினர் வந்து வட மாநிலங்கள் ஒர்க் பண்ணும்போது நம்ம நவீன் பட்நாயக் ஆகட்டும், இன்னைக்கு அவங்க இன்னைக்கு ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட RSS 22 வருஷம் உழைப்புக்கு இன்னைக்கு அவங்க ஆட்சி பலன் கிடைக்குது. வெஸ்ட் பெங்கால்ல இந்த முறை ஆட்சியை பிடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு சொல்றாங்க. அங்க கடுமையான உழைப்பு, அங்க ஸ்கிராச்ல இருந்து எடுத்துட்டு வந்தாங்க. பாஜகவுக்கு இது ஒன்றும் புதுசு இல்லை. ஒரு தேர்தல ஒருத்தரை வளர விட்டு அடுத்த தேர்தல் அவங்களை காலி பண்ணி கேட்டது எல்லாத்தையும் நான் முதல்ல பதில் சொல்லிட்டேன். வெஸ்ட் பெங்காலும் ஒடிசாவும் வித்தியாசமானது. இப்படி ஒரு ட்ராக் ரெக்கார்ட் தேசிய கட்சிகள் இந்த முறை நின்று அதிமுக இன்னும் கீழே இறக்கிட்டு பாஜக மேல ஏறி இருக்கலாமே அப்படின்னு அண்ணாமலை யோசிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? தேசிய கட்சிகள் எங்கெல்லாம் வெயிட்டா இருக்கோ அங்க நீங்க சொல்ற பாலிசி எல்லாம் ஓகே. இங்க நீங்க என்டிஏ தனியா நிக்கணும் அப்படின்னா நீங்க சொல்றப்பெல்லாம் நடந்தா ஓகே. நம்ம இவரு அவர் பேருனா ஷேக்ஸ்பியர்ட்ட உலக அழகி ஒண்ணு போச்சான். ஐயா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் அழகுலயும் உங்க அறிவோடும் சேர்ந்து ஒரு குழந்தை பிறக்கும், அது உலகத்துக்கே முன்னுதாரணமா இருக்கும் அப்படின்னு. உடனே அவரு ஷேக்ஸ்பியர் சொன்னாராம். ஷேக்ஸ்பியர்ல இன்னொரு ஒரு அறிஞர் லியோ டால்ஸ்டாயா நினைக்கிறேன். ஏமா அது ஓகே, ஒருவேளை என் அழகுல உன் அறிவுல பிறந்துச்சுன்னா என்ன பண்ற சொல்லு அப்படின்னா. அந்த மாதிரி நீங்க சொல்றது ஓகே அப்படின்னா ஒரு அழகான ஒரு குழந்தை, அறிவான குழந்தை இருக்கும். ஆனா இப்படி பிறந்துட்டா நீங்க அதிமுக பார்லிமெண்ட்டுக்கு தான் வித்து கொடுத்தாங்க. சட்டசபை வரும்பொழுது என்ன விலை கொடுத்தும் பாமக உள்ள கையெழுத்துற வேலை பண்ணுவாங்க. பாமக அங்க போயிருக்கோம், போயிடும். 2019 ஒண்ணுமே இல்லாத 20% வாங்கின கட்சி 2021 எலெக்ஷன்ல 2 வருஷத்துல 39% வருதுன்னா ரெண்டும் வித்தியாசம். தேர்தல் சட்டசபை தேர்தல் வரும்போது அதிமுக வீறு கொண்டு அதான் சார் கரெக்ட். 2021 எல்லாரும் சேர்ந்து நின்னாங்க. நான் என்ன சொல்றேன், இந்த தேர்தல் என்ன முடிக்க விடுங்க. அப்ப சட்டசபை தேர்தல் வரும்போது வீறு கொண்டு எழுவாங்க. அப்படி வரும்பொழுது பாமக அதிமுகன்னு வரும்பொழுது அதிமுக பாஜக கூட்டணி வந்து திடீர்னு தான் இப்ப சேர்த்தாங்க. ஆமா, தாவேகாவோட அவங்க ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. ஓகே, சோ அவங்க தாவேகாவோட எங்க தாவேகாவோட போயிடக்கூடாதுன்னா முந்திக்கிட்டு இழுத்து போட்டாங்க பாஜக. இது அண்ணாமலைக்கு தெரியாது, தெரிஞ்ச நடிக்கிறார். அப்போ ஒருவேளை பாஜக இது இல்லைன்னா நீங்க தாவேகா இப்ப இருக்கிற மனநிலை பாத்தீங்களா, டக்குன்னு அவங்க மைண்ட் மாறிச்சு. அந்த மைண்டு இப்ப மாறி இருந்தா இப்போ பேச்சுவார்த்தை நடந்திருக்கும். ஓகே சரிங்க ஒத்துங்க 70 சீட்டு இதுங்க அப்படின்னு பண்ணா. அப்போ நஷ்டம் பெரு நஷ்டம் ஒண்ணு இல்லாம போயிருக்கும். 2.62 வந்தாங்கல்ல, அது கூட வராம போயிருக்கும். இதுதான் அரசியல். அமித்ஷாக்கு தெரியாத அரசியலாங்க. தமிழ்நாட்டுல தாவேகாவும் அதிமுகவும் சேர்ந்தா நம்ம எந்த காலத்துல இனி பிஜேபி வர முடியாது. நல்லா தள்ளப்பட்டிருப்போம். 3வது இடம் கூட இல்ல, இன்னும் 3வது இடம். 3வது இடத்துல தான் அவர் இருக்காரு, சீமான். 8%. அது 24 தானே சார்? என்னது 24 தானே சார்? ஏங்க எந்த காலத்துலயும் கன்சிஸ்டன்டா ஏறிட்டு இருக்காருங்க அவரு. 6.7%. சரி ஒரு 6% பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல போய் ஒரு கட்சி 8% வாங்க சார். ஒரு 6% வச்சுக்குவோம். இவங்க 2 தான், அதை விட கம்மி தான். இந்த மாதிரி வந்தா சீமான் அடிப்பாருல்ல, உங்களோட ஜாஸ்தி தானே இருப்பாரு. அவர் 7% 8%. நீங்க 4க்கும் கீழே போடுவீங்க. அப்போ பாஜக இனி தலையெடுக்கிறதுக்கு மறுபடியும் ஒரு 5. இன்னொன்னு நல்லா கவனிங்க, அண்ணாமலை நான் இதனாலதான் சொல்றேன் அண்ணாமலை எந்த அளவுக்கு அந்த விஷயங்கள்ல நாலேஜ் இல்லை. 2029 என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? ஏடிஎம்கேவோட இருந்தா இந்த கூட்டணி ஜெயிச்சிடுச்சுன்னா 2029 அவ்வளோ இருந்தே வந்து 12 சீட்டு ஜெயிச்சிருக்கீங்க. அடுத்து நீங்க தான் இங்க ஒரு பெரிய இது மாதிரி கொண்டு வந்தா 20 சீட்டோ 25 சீட்டோ ஜெயிச்சிங்கன்னா அவ்வளோ என்டிஏக்கு லாபம் இல்லைங்க.
அப்ப 29 நோக்கி தான் நகர்த்துறாங்க. 29 தாங்க அவங்களுக்கு முக்கியம். பாஜகவுக்கு ஒரு கூட்டணி கட்சிக்கு இன்னைக்கு பாஜக பலம் இவரோட அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்கள்ட்ட இல்லாத ஐபியா இல்லாத இதுவா இதெல்லாம் வந்து இது வீக்கம்ன்றது அவங்களுக்கு தெரியும். இந்த வீக்கம் எப்படி வந்துச்சுன்னு தெரியும். ஒரு இது பண்ணி விட்டு வந்துட்டாங்க. அவ்வளவுதான், ஒரு ஷாக் அடிச்ச மாதிரி தான். அது நிரந்தரம் கிடையாது. அப்ப நிரந்தரம்னா டிஎம்கே காலி பண்ணாதான் முடியும். இன்னொன்னு தாவேகாவை காலி பண்ணணும். தாவேகா காலி பண்ணாதான் அந்த இடத்துல ஏடிஎம்கே டிஎம்கே அடுத்து பாஜகன்றதை சால்வ் பண்ண முடியும். அந்த டைமுக்கு வேணா அண்ணாமலை யூஸ் பண்ணிக்குவாங்க. அதனால தான் அண்ணாமலை அப்படி இப்படி இது பண்றாங்க. பாஜக நீங்க வந்து வேற லெவலுங்க. நீங்க காங்கிரஸோ திமுகவோ நான் இப்படி வரிசைப்படுத்துறேங்க. பயங்கர நாலேஜ். அதாவது என்ன வேணா பண்ணி வெற்றி தான் முக்கியம்னு நினைக்கிற ஆள் யாருன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் பாஜக, செகண்ட் டிஎம்கே, தேர்டுல ரொம்ப கம்மி ஏடிஎம்கே, காங்கிரஸ்லாம் ஒன்றும் கிடையாது. போர்த்து தாவேகா. ஏங்க நல்லா தானேங்க இருந்தீங்க, என்னங்க ஆச்சு உங்களுக்கு? தெரியல சார். என்னங்க நீங்க அவங்களாம் கணக்குலேயே சேர்க்காதீங்க. அவர் வந்து சேரை பாத்துக்கிறாப்ல. அந்த பொதுச் செயலாளர் என்ன வேலை செய்யறாருன்னா சேர் எடுக்காம பாத்துக்கிறாப்ல. என் வாயை பிடிங்கிட்டே இருக்காதீங்க. நான் வந்து எனக்கு விருப்பம் இல்லாட்டினாலும் யதார்த்தத்தை நான் எப்பவுமே பேசக்கூடிய ஆள். பயங்கர நாலேஜ், நீண்ட இன்னைக்கு இல்லை, அடுத்த 5 வருஷம் 10 வருஷம் திட்டம் போட்டு இயங்குறது பாஜக. பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் எப்போ கால் விடணும்னு தெரியும். அதுக்கு யார் துணை இருக்கணும், யார் இருக்கணும், யார் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறாங்க. திடீர்னு விஜய் வந்தது அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி. விஜய் தலையெடுக்காமல் இருக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணுன்றதுக்காக தான் இருக்கிறதெல்லாம் விட்டு இறங்கி ஏடிஎம் கூட வந்தது. ஏடிஎம்கேவும் இருக்கிறதெல்லாம் விட்டு போனதுக்கு இது ஒரு காரணம். விஜய் வரமாட்டார், இவரும் வரமாட்டாருன்னா நம்மளை டிஎம்கே காலி பண்ணிட்டோம் அப்படின்னு ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கு, நம்ம ஏன் இழக்கணும்னு தான் அவங்க போயிருக்காங்க. இது எதுவுமே தெரியாம அண்ணாமலை காய் நகர்த்திட்டு தன்னுடைய சுயநலத்தை மட்டுமே வச்சு நகர்ந்துட்டு இருக்கு. எப்பவுமே ஒண்ணு சொல்றாங்க, உங்களுக்கு உயர்வு தாழ்வுலாம் வந்துகிட்டே இருக்கும் பார்ட்டியில. ஆனா உங்களுடைய சொந்த கருத்து சொந்த எண்ணத்தை வச்சுக்க முடியாது. உங்களுக்கு என்ன அப்படி கோவம் ஏடிஎம்கே மேல? நல்ல இயல்பாக கேட்கிறேன். அப்படிலாம் இருக்கவே முடியாது. நீங்க பார்ட்டி முடிவெடுக்குது. பாஜக முக்கிய தலைவர்களே, தமிழக தலைவர்களே அப்படி என்னங்க கோவம்னு கேட்ட இதெல்லாம் இருக்கு. இப்போ உங்களுக்கு எப்படி மரியாதை குறைஞ்சி போச்சுன்னா, எது இருந்தாலும் எங்கள் தலைவர் என்ன சொல்றாரோ அதுதான் சொன்ன தமிழிசை தனிப்பட்ட கருத்து. இன்னைக்கு நீங்க எங்க இருக்கீங்க, அவங்க எங்க இருக்காங்க? ஏன்னா அவங்க கட்சி லைன்ல இருக்காங்க. எது இருந்தாலும் எங்க அமித்ஷா சொல்றதும் எங்களுடைய தலைமை முடிவு சுதாகர் ரெட்டி அவர்கள் சொல்றதும் இடத்துல இருக்காங்க. இவர் சொல்றது இல்ல, அது அவர் சொந்த கருத்துட்டாங்க. எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா? குஷ்புக்கு ஒரு தடவை திருநாவுக்கரசர் சொன்னாரு, பொது சிவில் சட்டத்தை ஆதரிச்சு பேட்டி கொடுத்தாங்க. மறுநாள் ரிப்போர்ட்டர் கேக்குறாங்க, அந்த அம்மாவும் பக்கத்துல தான் நிக்கிறாங்க, தேசிய இது அவங்க சொந்த கருத்துட்டாங்க. ஆக்சுவலா இப்படி அசிங்கப்படவே கூடாது. அதனால அண்ணாமலை இப்பவும் அவருக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அவரை நம்புற இளைஞர்கள் உண்மையிலேயே, நான் அவங்க இளைஞர்கள்ட்டே கேட்டேன், அவர் சார்பா பேசினவங்கள்ட்ட நான் சொன்னேன், என்ன வேணா டக்கர் அடிக்கிட்டோம், தாமரை மாரி ஓட்டு போட்டுருவீங்களா சொல்லுங்க. அண்ணாமலையே டக்கர் அடிச்சாலும் நீங்க நயினார் சொல்ற தாமரைக்கு தான் ஓட்டு போட்டாங்க, அதுல மறந்துடாதீங்க அப்படின்னு. அதெல்லாம் எப்படி அப்படிதான் அப்ப புரியுதா? அதனால கட்சியை மீறி அவங்கள மீறிலாம் நான் பெரிய ஆளுன்னு அண்ணாமலைலாம் வந்து அமித்ஷா பொறுத்த வரைக்கும் ஒரு துரும்பு ஒரு இலை அப்படி தூக்கி போட்டு இன்னொருத்தரை உருவாக்கிடுவாங்க நாளைக்கு. அதனால அவங்களுக்குலாம் இது ஒரு மேட்டரே கிடையாது. இவரு தன்னை பெருசா நினைச்சிருந்தாருன்னா தன்னுடைய உயரத்தையும் அவர் கணக்கிட்டுக்கணும். எவ்வளோ பெரிய தேசிய கட்சியில நம்மளை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ கனவு இருக்குது. பொன் ராதாகிருஷ்ணன் மாதிரி ஆட்கள், தமிழிசை மாதிரி ஆட்கள், சிடிஆர் மாதிரி ஆட்கள், இலகணேசன் மாதிரி இருந்தவர்கள் பலரும் இருந்த இடத்துல நம்மளை கொண்டு வந்து 8 மாசத்துல உட்கார வைக்கிறாங்களே அப்படின்னா அது வந்து அவர்கள் உங்களுடைய அந்த விஷயத்தையும் பயன்படுத்த பாக்குறாங்க. ஆனா நீங்க நான் தான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இல்ல, ஒரு நேற்று சேர்ந்த நயினாரை கூட நாங்க ஆளாக்கிடுவோம், அவரு நீடிச்சு நிற்கிற தலைவரா மாறிடுவாருங்க. ஏன் அவருடைய நிதானத்துக்கு நீடிக்கலாம். இதுதான் வந்து யதார்த்தம். எப்பவுமே நீங்க அரசியல்ல நம்மளை மிஞ்சி யாரும், அழகிரி எடுத்துங்க, முக அழகிரி அடுத்த திமுக தலைவர் யாரு, அழகிரியா ஸ்டாலினான்ற பேச்சு தான் 2015 எல்லாம் ஓடிட்டு இருந்தது. இன்னைக்கு அழகிரி எங்க இருக்கார், ஸ்டாலின் எங்க இருக்காரு? இதுதாங்க யதார்த்தம். எங்க நீங்க அவசரப்படுறீங்களோ, எங்க இது பண்றீங்களோ அதற்குரிய பலன் தான் கிடைக்கும். இதுக்கு நான் பல தலைவர்கள் சொல்லுவேன், வைகோ உட்பட ரொம்ப பேரை சொல்லுவேன். ஸோ நிறைவா இப்போ அதாவது அண்ணாமலையை திரு நயினார் அவர்களை அண்ணாமலை வேலை செய்ய விடுங்க, அவரும் ஒரு வேலையை பார்க்கட்டும், நீங்க உங்களுடைய பலத்தை கட்சிக்கு பயன்படுத்துங்க சொன்னீங்களா? இதுதான், அதுதான் நீங்க சாதாரண ஆள். இது ஒரு பாரத யுத்தம் மாதிரி வச்சுக்கோங்க. அர்ஜுனனும் தர்மரும் பீமனும் மற்றவர்களும் ஒன்றும் இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு பவர் இருக்கு. அர்ஜுனன் மாதிரி தர்மரை வில்லு அடினா அவர் அடிக்க மாட்டார். தர்மர் மாதிரி படை நடத்துறது அர்ஜுனனால முடியாது. இவர்கள் எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு கிருஷ்ண வழி நடத்தினாரு.
கிருஷ்ணன் சொல்றதானே கேட்கணும். ம். அர்ஜுனனா கேட்டாரு, நீங்க அர்ஜுனர் மாதிரி வச்சுக்கீங்க. ம். அப்ப நீங்க அர்ஜுனர் யுத்தத்துல நீங்க இங்கே இருப்பீங்களா, பின்னாடி சுத்தி யார்ட்டையாவது போட்டு அடிச்சிட்டு இருப்பீங்களா? ஓகே. அதனால அண்ணாமலை அதை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கணுன்ற அந்த இடத்துல நேர்காணல் நிறைய நினைக்கிறேன் சார். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார்.